ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவில் நடிகைகள்லாம் இணையிறது ரொம்ப புதுசாலாம் கிடையாது. ஏகப்பட்ட நடிகர்லாம் இணைஞ்சிருக்காங்க, நடிகைகள்லாம் இணைஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் உரித்தான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கானா, அது ஒரு சந்தேகத்துக்கு பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா, இங்கே குஷ்பு, கலா மாஸ்டர், அதே போல் நமிதா, காயத்ரி ரகுராம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாஜகவில் இல்லை, அதிமுகவில் இருக்காங்க. ஆனால் பாஜகவை சூஸ் பண்ணாங்க. அதே போல் இப்போ கங்கனா ரணாவத் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருக்கிறாங்க, இருந்துட்டு இருக்கிறாங்க. நடிகரில் நிறைய சரத்குமார் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, போய் சேர்ந்துருக்காங்க. ராதிகா சரத்குமார் அப்படின்லாம் போய் என்ன பண்ணியிருக்காங்க, பாஜகவில் தஞ்சம் அடைந்திருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இவங்கெல்லாம் போயிட்டு கட்சியில் சேருவாங்களா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் ஈடுபடுவாங்களா அப்படின்ற ஒரு பிரபலம் இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களும் என்ன பண்ண போறாங்க, அரசியல்ல ஈடுபட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. ஆனா இவங்க அரசியல்ல போறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒண்ணு திமுகவுக்கு பக்கம் போவாங்க, இல்ல அதிமுக பக்கம் போவாங்க. ஏன் நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜய் பக்கம் கூட போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா விஜய் கூட இவங்க படம்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அதனால விஜய் கட்சியில போய் சேருவாங்க அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா நடிகர்ல பாத்தீங்கன்னா உச்சபட்சத்தில் இருக்கிற ஹீரோ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நிறைய நடிகர்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது நடிகர் சங்கத்தில் இருக்கிற ஒரு சில உறுப்பினர்கள் நடிகர்கள் விஜய்க்கு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ இந்த நடிகையும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, விஜய் கட்சியில போய் இணைவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஸோ அது மாத்திரம் இல்லாம சரி ஆளுங்கட்சியான திமுக பக்கம் போவாங்க அப்படின்னு நினைச்சு தோணுது, இல்ல எதிர்கட்சியான அதிமுக பக்கம் போவாங்க அப்படின்னும் பேசப்பட்டது. ஆனா திடுதிடுப்புன்னு தெரியாம பாஜக போய் தன்னை இணைச்சிக்க போறதா அரசல் புரசலா தகவல் வந்திருக்கு. ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல ஈடுபடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. பரவாயில்ல, ஈடுபட்டாலும் இந்த மாதிரி ஒரு கட்சிகள்ல ஒரு டிஎம்கேவோ இல்ல ஏடிஎம்கேவோ இல்ல டிவிகேவோ இந்த கட்சியில போயிட்டு சேருவாங்க அப்படின்னு பார்த்தா பிஜேபியில போய் சேர போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி ஆல்ரெடி பாஜக இருக்கிற ஒரு நிர்வாகி தான் இவங்களை பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு. யார் அந்த நடிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமா தமிழ் சினிமால அறிமுகமாகி எந்த ஹீரோ கிட்ட குழந்தையா நடிச்சாங்களோ அதே ஹீரோ கிட்ட ஹீரோயினா நடிச்சிருந்த மீனா அவர்கள். சோ இவங்க தான் பாஜக தன்னை இணைச்சிக்க போறதாகவும் இணைச்சித கையோட ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவியை வாங்க போறதாகவும் தகவல் என்ன பண்றீங்கன்னா சினிமா வட்டாரங்கள் அரசல் பரசலா பேசப்பட்டிருக்கு. சோ இது பின்னாடி இருந்து யார் இயக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா கலா மாஸ்டர். ஏன்னா மீனாக்கும் கலா மாஸ்டருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது சினிமா துறையை தாண்டி பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறாங்க. இந்த குஷ்பா இருக்கட்டும், கலா மாஸ்டரா இருக்கட்டும், மீனாவா இருக்கட்டும், இவங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரக்குள்ள க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மீனாவுடைய கணவர் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா கலா மாஸ்டர் தான் பாத்தீங்கன்னா மீனாவுக்கு ரொம்பவே என்ன பண்ணாங்க, ஆறுதலா இருந்தாங்க, உறுதுணையா இருந்தாங்க. அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சினிமா துறையில வந்தோனையும் மீனா பாத்தீங்கன்னா கலா மாஸ்டர் மேல ரொம்ப அதீத அன்பா இருந்தாங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் கலா மாஸ்டர் கிட்ட அவ்வளோ டிஸ்கஷன் பண்ணி ஆலோசனை கேட்டுதான் எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு அவங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள ரொம்ப ஐக்கியமா இருந்தாங்க. அதாவது சினிமா துறையை தாண்டி பர்சனல் லைஃபுக்குள்ள ரொம்பவே என்ன பண்ணாங்கன்னா அந்யோன்யமா இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த கலா மாஸ்டர் மூலியமா நம்ம சினிமா துறையை விட்டுட்டு அரசியல்ல போயிடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அரசியலை சூஸ் பண்ணிடுறாங்க. சோ நீங்க அரசியல்ல ஈடுபட போறது எங்களுக்கு ஆச்சரியமா இல்ல, ஆனா பாஜகவை சூஸ் பண்ணீங்களா அதுதான் பெரிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சக நடிகர்களும் என்ன பண்ணிருக்காங்க, மீனாவுக்கு ஆலோசனை கொடுத்ததா தகவல் வந்திருக்கு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இருக்கிறார்ல, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சந்திச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம மத்திய அமைச்சர் ஒருத்தர் வீட்லயும் போய் என்ன பண்ணிருக்காங்க, சந்திச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம அமித்ஷா அவர்களையும் கூடிய விரைவில் சந்திச்சு தன்னை பாஜகவில் இணைக்க போறதாகவும் ஏதோ ஒரு மாநிலங்களவை உறுப்பினரா இவரை சூஸ் பண்ணி மத்திய இணையமைச்சரா இவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க போறதா தகவல் வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பாஜக இணைஞ்ச எல்லா நடிகைகளுக்கும், நீங்க தமிழ் சினிமால இருந்து போன நடிகை எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு உயர்வான பதவி தான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கங்கனா ரணாவத் அவங்களை கூட என்ன பண்ணிருக்காங்க, எம்பி ஆக்கியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு பாஜக பாத்தீங்கன்னா நடிகைகளுக்கு நடிகர்களை விட நடிகைகளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை இருக்கு. சோ மீனாவுக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு ஃப்ரேம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. சோ இந்த ரசிகர்களையும் தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுனால தான் கலா மாஸ்டர் அவர்கள்
பாஜகவுல மீனாவை இணைக்க போறதா தகவல் வந்திருக்கு. இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் இல்ல, அரசல் புரசலா பேசப்பட்ட தகவல் தான். சோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலா மாஸ்டர் பாஜக இருக்கிறதுனால, ஏன்னா இந்த அளவுக்கு நடனமாடி எல்லாம் ஓட்டு கேட்டாங்க அண்ணாமலை அவர்களுக்கு. அண்ணாமலையே ஆட வச்சவங்க கலா மாஸ்டர் அப்படின்றதெல்லாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பார்த்து ரசிச்சோம். சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடிகர்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள இழுக்கணும். ஏன்னா இப்போ பாஜக வந்து ஒரு அஜெண்டா கொடுத்திருக்கு. ஏன்னா இந்த நடிகர்ல வந்து உறுப்பினரா இருக்கிறாங்கல்ல, அந்த உறுப்பினர் வந்து பாஜக இருப்பாங்கல்ல, அவங்களை எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக இணைக்கணும். ஏன்னா ஒருவேளை நடிகர் சங்கத்திலிருந்து ஒரு உச்சபட்ச தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஓட்டல் அப்படி போயிடக்கூடாது. அதனால அவங்க முந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முந்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு அஜெண்டா கொடுத்திருக்கு. சினிமா துறையில இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுகள், உங்களுடைய சக தோழிகள் எல்லாரையும் வந்து என்ன பண்ணுங்க பாஜக இணைங்க. சோ அது வேலையதான் கலா மாஸ்டர் அவர்கள் மீனா அவர்களை பாஜக இணைக்க போறதா தகவல் வந்திருக்கு. கூடிய விரைவில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அரசல் புரசலா பேசப்பட்ட தகவலா இருந்தாலும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சோ சினிமா துறையிலிருந்து பல நடிகைகள் பாஜக வந்து என்ன பண்ணிருக்காங்க, தன்னை இணைச்சிருக்காங்க. சோ அந்த வகையில மீனா அவர்களும் பாஜக தன்னை இணைச்சுக்க போறதா தகவல் வந்திருக்கு. இணைக்கிறது மாத்திரம் இல்லாம மத்திய இணையமைச்சர் பதவியை வாங்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவல் சொல்லுது. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.